அடுத்து குரு பகவான் 7ஐ பார்க்கிறார். 7ஐ பார்க்கும்போது என்ன ஆகுது? 7ங்கிறது லவ். அந்த லவ்வ குரு பகவான் பார்க்கும் பொழுது, காதல் ஆசை யாரை விட்டதோ, குரு பகவான் 7ஐ பார்த்துட்டார். அப்ப காதல் ஆசை தன்னால வரும். கல்யாணம் ஆகும். ஒரே லவ் லைஃப் தான். சார் எனக்கு வந்து ஏற்கனவே ஒரு லைஃப் இருந்து அது இப்ப 2வது லைஃப். கவலையப்படாதீங்க. குரு அந்த 2வது லைஃப ஓகே பண்ணி தருவார். ஏதோ ஒண்ணு உங்க மனதுல இது ஒரு சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கை வாழ்றதுக்குள்ள ஒரு வாழ்க்கை துணைன்னு ஒருத்தர நம்ம வாழ்க்கையில நம்ம அனுசரிச்சு அவங்களோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிறோம். அது கடவுள் அருளால் கிடைக்கப்பெறுகிறது. சில பேருக்கு லேட்டா கிடைக்குது. சில பேருக்கு சீக்கிரம் கிடைச்சிருச்சு. குரு பார்த்துட்டார். உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகுது. அதனால வருத்தப்பட வேண்டாம். இழந்த நாட்களை எண்ணி சென்றது இனி மீளாது. விட்டுருங்க. இந்த பதிவின் நோக்கமே ஒண்ணே ஒண்ணு தான். சிரிச்சுக்கிட்டே இந்த பதிவ பாருங்க. உங்களுக்கான லவ் மேட் வந்தாச்சு. நீங்க லவ் பண்ண போறீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. குரு 9 பார்க்கிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. குருவோட 9ஆம் இடம் சம்பந்தப்படும் பொழுது ஒரே தூக்கி மேல வச்சிருவார். குரு பகவான். ஒரே தூக்கா யானை தூக்கி மேல வைக்கிற மாதிரி ஒரே தூக்கி மேல வச்சிருவார். இந்த வருடம் நீங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க. நான் சொன்ன அந்த கதை மாதிரி தான். மாற்றவே முடியாதுன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க நினைச்சா மாற்றலாம். ஆக மிதுனராசிக்காரர்கள் 5ஐயும் 7ஐயும் 9ஐயும் பார்த்த குரு பகவான் பொன்னான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தரப்போகிறார். ஒரு விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்.